அப்பாக்களோடு செலவிடுகிறத காட்டிலும் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அம்மாவோடு தான் அதிகமா செலவிடுறாங்க. அதனால அம்மா தான் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்கள முன்மாதிரியா இருப்பாங்க. பிள்ளைங்க யார் அதிகமான நேரம் வாட்ச் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அம்மாக்கள தான் வாட்ச் பண்றாங்க. நம்ம வேதத்துல பார்க்கிறோம். யாக்கோப குறிச்சு பார்க்கிறோம். யாக்கோபு அவங்க மாமாவ ஏமாத்தணும், அப்படி இப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு பெரிய ஏமாத்துக்காரனா மாறுனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா தான். முதல்ல அவனுக்கு அந்த ஏமாத்துகிறதான வேலையை கத்து கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபோட அம்மா தான். அவங்க என்ன சொல்றாங்க, நீ போய் ஏசா மாதிரியே எதையாவது ஒன்னு வேட்டையாடி கொண்டு வா, நான் அதை நல்லா சமைச்சு கொடுக்குறேன், அவனை ஆசீர்வதிக்கிறது போல உன்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்ட்டு. அப்ப அவன் பயப்படுறான். என்ன சொல்றான், அம்மா நான் ஏமாத்துக்காரன்னு சொல்லி அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்பா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக என்னை சபிப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஏமாத்துறதுக்கு, அப்பாவை ஏமாத்துறதுக்கு அவன் பயப்படுறான். ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன்டா, நீ போய் என்ன பண்ணு, நான் சொல்ற மாதிரி செய்யின்னு சொல்லி அதே மாதிரி அனுப்பி அவங்க அப்பாவை ஏமாத்துறாங்க. இந்த அப்பாவை ஏமாத்துனது அவனுடைய வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் எப்படி ஏமாத்தணும்ன்றது தெரிஞ்சு போச்சு. இதே அந்த ஏமாத்துற காரியத்தை அவன் அம்மா கிட்ட கத்துக்கிட்டதுனால அவன் என்ன பண்றான், மாமா வீட்டுக்கு போய் மாமாவை ஏமாத்துறான். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளை தாய் தான் நல்லா வளர்க்கணும். தாய்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு உண்டு. நல்ல அவங்களுக்கு கண்டிச்சு, அவங்களுக்கு உபதேசித்து, அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தாய் தன் பிள்ளைகளை வளர்க்கணும். நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்து உபதேசமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ராஜாவா இருக்கிற ஒரு லேமுவேலுக்கே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவனுக்கு உபதேசம் பண்றாங்க. மதுபான பிரியனாய் இருந்தால் அவர் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவருடைய நியாயத்தெல்லாம் புரட்டி போட்டுடுவ, மதுபானம் குடிக்கிறதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உபதேசம் பண்ணி அவனை வளர்க்குறாங்க. அதே போலதான் இன்னைக்கு இருக்கிறதான சகோதரிகளுக்கு, சபையில இருக்கிறதான தாய்மார்களுக்கு சொல்றேன், நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு உத்தரவாதம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை சொல்லி கொடுக்குறீங்களோ அதைத்தான் உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துல பிடிச்சுக்கிட்டு வளருவாங்க. ஆகினால நல்ல காரியங்களை, நல்ல கருத்துக்களை, நல்ல ஜெபங்களை, நல்ல வேத வசனங்களை, நல்ல கருத்துக்களை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எதிர்காலத்திலே உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒலிவ மர கன்றுகளை போல உங்களை சுற்றிலும் இருப்பாங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது.